Why BJP, doctor? Why not BJP? இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் 57 ஆண்டுகள் 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டுக்கு மிச்சம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று மக்களுக்கு நம்பிக்கை மீட்டுக்கிற அளவுக்கு தான், அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம் நாங்கள். டு கிவ் பீப்புள் த கான்ஃபிடன்ஸ் தட் 2026 2 பேரும் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணம் அது. ஸோ இந்த கணக்கு வந்து 2024 கணக்கு மட்டும் இல்ல, 26 கணக்குல என்னன்னா திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கணும். அதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டமா நான் பார்க்குறேன். நான் இந்த தேர்தலில் வந்து சரி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம், இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடட்டும், மக்கள் ஓட்டு ஒரு மாற்று அணியா உருவாக்கணும்னு என்னுடைய. நான் இன்னும் விரிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 26க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணா திமுகவோட இல்லாம பிஜேபியோட போட்டிட்டா ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடும், ஒரு பலமுனை போட்டி அடுத்த எலெக்ஷன்ல உருவாயிடும் கணக்கு. இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறோம் நாங்கள். அண்ணா திமுக வந்து திமுக மேல மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அண்ணா திமுக மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் அண்ணா திமுக இன்னும் நம்பிக்கை இழக்க போறாங்க. அடுத்த தேர்தல் திமுக மேல திமுகவுக்கு நிச்சயமா வாக்களிக்க போறது கிடையாது. அது உறுதியா வாக்களிக்க மாட்டாங்க. அது பை டிஃபால்ட். அதிமுகவோட இந்த முறை நீங்க கூட்டணிக்கு போயிருந்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய பலத்தை தக்க வச்சிருக்கோம். சோ 26ல ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது சான்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி. ஏன்னா இது நான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்க ஆட்சிக்கு வரணும்னு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நெகட்டிவ். இவங்க ஆட்சி விட்டு போகணும்னு ஓட்டு போடுவாங்க. கலைஞர் மேல கோபனா ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வருவாங்க பை டிஃபால்ட். ஜெயலலிதா அம்மையார் வரணும்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இவர் வீட்டுக்கு போகணும் பை டிஃபால்ட் ஜெயலலிதா அம்மா இருப்பார். அவங்க மேல கோவம்னா பை டிஃபால்ட் கலைஞர் இருப்பார். இதுதான் மாற்றி 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 வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ இந்த வர சட்டமன்ற தேர்தலில் பை டிஃபால்ட் திமுக அகேன்ஸ்டாக ஓட்டு போடுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் அண்ணா திமுக தான் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. ஆர் யூ நாட் ஹெல்பிங் டிஎம்கே? நிச்சயமா கிடையாது, உறுதியே கிடையாது. ஏன்னா எதிர்வாக்குகள் பிரியும் போது பயனாளி திமுக தானே. திமுக எதிர்வாக்குகள் உங்க அணிக்கு அதிமுகவுக்கு பிரிஞ்சா பயனாளி. சரி, திருப்பி மீண்டும் அந்த தப்பை தொடர்ந்து கடந்த காலத்துல செஞ்ச தப்பை ஏன் மறுபடியும் செய்யணும்? அண்ணா திமுக கூட போறோம், அவங்க எங்களால கொஞ்சம் சீட்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கும் நம்பிக்கை வரும், மக்களுக்கும் அவங்க மேல நம்பிக்கை வரும். அப்புறம் பை டிஃபால்ட் அவங்க 26ல நிற்பாங்க. இந்த சைக்கிளை உடைக்கணும். போதும், எவ்வளவு காலமா இந்த சைக்கிளை தொடர்ந்து தொடர்ந்து இவங்க அவங்க வரணும். இந்த சைக்கிள் உடைக்கிறதுக்காக நாங்கள் இது ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்துருக்கோம். ஒரு மாற்று வரணும். அந்த மாற்று வரணும்னு மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். திமுக அண்ணா திமுக அல்லாது, நான் திராவிட கட்சிகள் நான் சொல்லலை. அதனால தேமுதிக திராவிட கட்சியா மதிமுக இருக்கலாம், மற்ற கட்சியில இந்த 2 கட்சியும் வேண்டாம். திமுக அதிமுக வேண்டாம். மற்ற எல்லாம் சேரணும். வாங்க எல்லாம் சேர்றோம், சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைப்போம். பிஜேபி உங்களுடைய நேச்சுரல் அலையா? நீங்க சமூக நீதி பேசுறீங்க, அவங்க ஹிந்துத்துவா பேசுறாங்க, ஒட்டுதா? அதாவதுங்க, ஏதோ திடீர்னு நான் மீண்டும் சொல்றேன், திடீர்னு அவங்க கூட சேர்ந்தது கிடையாது. நாங்க இவ்வளவு காலமா இருந்தோம். நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டுல சமூக நீதி கொள்கையில நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது. இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, சமூக நீதி பேசுற ஐயா எப்படி பிஜேபி கூட போனாங்க, ஏன் நீங்க எப்படி போனீங்க? காமன் மினிமம் ப்ரோக்ராம். என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்? ஏன் கலைஞர் போலையா? சமூக நீதி கலைஞர் பேசலையா? போலையா? ஏன் இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஐயாவும் மோடி அவர்களும் நீண்ட கால நட்பு இருக்கு. அந்த நட்பை பயன்படுத்தி நிச்சயமா ஐயா மோடி அவரிடம் சொல்லி இது கொண்டு வாங்கன்னு. ஏன்னா மோடி அவர்கள் ஐயாவை என்டிஏ கூட்டணியிலேயே மிக மூத்த தலைவர்னு சொல்றாரு. மோடி அவர்களும் ஓபிசி, ஐயா ஓபிசி. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், அதற்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடாது. யாருமே சொல்லல, அபிஷியலா யாரும் சொல்லல. நடத்துவேன்னு சொல்வது இந்தியா கூட்டணி தானே. எது காங்கிரஸ் வந்து 77 ஆண்டுகளில் காங்கிரஸ் 60 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணதில்லை. 60 ஆண்டுகள் செய்யாத காங்கிரஸ் இப்ப செய்யுமா? பெட்டர் லேட் தானே. என்ன பெட்டர் லேட்? உத்தரவாதம் இங்க வருது, அங்க வரல. தேர்தலுக்காக தான் சொல்றாங்க, தேர்தலுக்காக சொல்றாங்க, தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்கறாங்க. கடந்த காலத்துல ஏன் பண்ணல? அந்த கேள்வி இருக்கு. பட் ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? 10 ஆண்டு காலம் இருந்த பிஜேபி பண்றேன்னு சொல்லல, பண்ண போறேன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் ப்ராமிஸ் காங்கிரஸ் கிட்ட இருந்து இருக்கு. 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஒரு வார்த்தை சொல்லலாமே, சொல்லிருக்கலாமே.
தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு காங்கிரஸ் சொல்றதுக்கு என்ன காரணம்? தேர்தல். They don't mean it? They don't mean it? Absolutely not. கடந்த ஆண்டு செஞ்சது காரணம் மத்திய பிரதேஷ் தேர்தல், ராஜஸ்தான் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல். அதுல ஓபிசி வாக்குகள் வாங்குறதுக்காக தான் காங்கிரஸ் வந்து இந்த அறிவித்தாங்க. அதுல தோத்தும் அதுல உறுதியா இருக்கிறாங்க. ஒரு ஆத்ம சுத்தி தோத்த பிறகு அப்படியே வேற வழி இல்லை, அதுல இருந்து பின்வாங்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.